அம்பலம். நடராஜபெருமான் தன் அடியவர்கள் 2 பேருக்கு மட்டுமே தன்னுடைய பாதச்சிலம்பொலியை தானாக வழியச் சென்று ஒலிக்கச் செய்து காட்டியிருக்கின்றார். ஒன்று மாணிக்கவாசக பெருமானுக்கு. மாணிக்கவாசக பெருமான் பிறந்த ஊரான திருவாத ஊரிலே சென்று அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அங்கிருக்கின்ற திருமறைநாதர் கோயிலிலே வழிபடும்போது மாணிக்கவாசகருக்கு நடராஜ பெருமான் பாதச்சிலம்பொலி காட்டியிருக்கின்றார். அதை மாணிக்கவாசக பெருமானே திருவாசகத்திலே கீர்த்தி திருஅகவலிலே கூறியிருக்கின்றார். வாத ஊரில் வந்தினிதரிலி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று அவரே கூறியிருக்கின்றார். இது ஒன்று. இரண்டாவது, சேரமான் பெருமானுக்கு திருவஞ்சைக்களம் என்ற பதியிலே சேரமான் பெருமான் தினமும் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்வார். அந்த பூஜை நிறைவு பெறும் பொழுது நடராஜ பெருமான் அவருக்கு பாதச்சிலம்பொலியை காட்டுவார். இதை சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்திலே கூறுகிறார். வாசத் திருமஞ்சனம் வள்ளி தாமம் சாந்தம் மணித்தூபம் தேசிற் பெருகும் செழும் தீபம் முதலாயினவும் திருவமுதும் ஈசற்கேற்ற பரிசினால் அரிச்சித்து அருளை எந்நாளும் பூசை தமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒளி அளித்தார் என்று நடராஜ பெருமான் பாதச்சிலம்பொலியை சேரமான் பெருமானுக்கு காட்டியதாக சேக்கிழார் கூறுகின்றார். இப்படி இந்த 2 அடியார்களும் பாதச்சிலம்பொலியை கேட்டு மகிழ்ந்தார்கள். அடுத்த காணொளியில் நாம் சைவத்திலேயே மிக உயர்ந்த தீட்சையான ஒரு தீட்சையை ஒரே ஒரு அடியார் மட்டும்தான் பெற்றிருக்கின்றார். அவர் யார்? அவர் எந்த தீட்சை பெற்றார்? எங்கே பெற்றார் என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.